ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தானில் ஒரு வில்லேஜில் நடந்த வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரைம் கேஸ்லையும் சாத்தியக்கூறுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். ஒரு கணவன் மனைவியை கொலை பண்ணுறது, மனைவி கணவனை கொலை பண்ணுறது, பேங்க் ராபரி, இது எல்லாமே பார்க்குறோம். இது எல்லாமே நாட்டில் நடக்கிறது. இந்த மாதிரி கிரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த கிரைம் நடக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தான் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கிரைம் நடக்கும். இன் கேஸ் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கேஸை வேற சேனல்ல நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த வீடியோ மேல, இந்த கேஸ் மேல ஒரு நம்பகத்தன்மை வராது. என்ன பிரதர் சொல்றீங்க, இப்படியெல்லாம் கூடவா நடக்கும், நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்படி ஒருவேளை நான் சொல்ல போற இந்த கேஸ்ல உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இந்த கேஸை நான் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி படித்தேன் அப்படிங்கிற ஆர்டிக்கலை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை படிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற கேஸ் உண்மையிலே 100% நிஜமாக நடந்த, நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. நம்ம இந்தியாவில் இருக்க ராஜஸ்தான்ல பார்மர்ங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்கு. பின்தங்கிய கிராமம், படிப்பறிவு இல்லாத மக்கள்னு அவங்க வாழ்க்கையே கொஞ்சம் பின்தங்கி வாழ்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். 1981 வருஷம் இந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்னன்னா, சைல்டு மேரேஜ், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது. இந்த பார்மர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய வில்லேஜஸ் இருக்கு. அந்த வில்லேஜஸ்ல எல்லா வில்லேஜிலுமே இந்த மாதிரி குழந்தை திருமணங்கிறது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த திருமணம் எப்படி நடக்கும்னா, ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம எப்படி நார்மலா திருமணம் பண்றோமோ அதே மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஊர் எல்லாத்தையும் கூட்டி சாப்பாடு போட்டு ஆடம்பரமா அந்த திருமணம் நடக்கும். பட் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், திருமணமானவன பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். பட் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணமான அந்த சிறுமியை பெற்றோர்கள் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த பெண்ணுக்கு 18 வயசு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி 18 வயசு நிறைவடைஞ்சவன எப்போ அந்த பெண் தன்னோட கணவரோட வாழ்றதுக்கு தகுதியாயிட்டா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரெடி ஆயிட்டான்னு முடிவு பண்றாங்களோ, அப்போ அந்த பொண்ணை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. சும்மா அனுப்பி வைக்க மாட்டாங்க. கானா அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதாவது தன்னோட சிறுமி பெரிய பொண்ணாயிட்டா, இப்ப கணவர் வீட்டுக்கு போறா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கானாங்கிற இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இது அந்த வில்லேஜ்ல ரொம்ப காமனா நடக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் 1981 வருஷம் 13 வயசு சிறுமிக்கு திருமணம் நடந்தேறிது. அப்படி திருமணம் முடிக்க விட்டு அந்த சிறுமியோட அம்மா அப்பா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ 18 வயசு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த பெண் எப்படின்னா, அந்த ஏரியா மக்கள் எல்லாமே இந்த மாதிரி பர்தா போட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. ஈவன் அந்த வீட்டில் திருமணம் பண்ணிக்க போற பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல அந்த பெண்ணோட சகோதரியோ அம்மா யாரா இருந்தாலும் சரி, அந்த திருமணத்துல சம்பந்தப்பட்ட எல்லாருமே பர்தா போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மணமகனை யாரு பாப்பா, திருமணம் பண்ணிக்க போற அந்த சிறுமியோட அப்பாவோ இல்ல அந்த சிறுமியோட வீட்டு சைடு இருக்கிற ஆண் மகன்கள் மட்டும்தான் அந்த மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. ஸோ இந்த திருமணம் முடிஞ்சிருது. அந்த சிறுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பல வருடங்கள் உருண்டோடி போகுது. இப்போ அந்த சிறுமிக்கு 17 வயசு ஆகுது. இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா தன்னோட கணவர் வீட்டுக்கு போறா. கானாங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு தன்னோட பொண்ணை கணவர் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க பேரண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் எப்படி இருக்கும்னா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை ரொம்பவே குறைவா இருக்கும். ஒரு நாளைக்கு மேக்சிமம் 2 hours மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அதுவும் சாயங்காலம் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் 1981 வருஷம் இந்த சிறுமிக்கு 17 வயசாகுது. இப்போ அவங்களும் டீனேஜ் பொண்ணாயிட்டாங்க. அவங்க அப்பா வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்காரு. இப்போ இந்த வீட்டில் அந்த 17 வயசு பொண்ணும் அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டியும் இருக்காங்க. 3 பேர் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது நைட்டு 8 மணி இருக்கும். அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இப்போ இந்த 17 வயசு பொண்ணோட அம்மா அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே நல்லா ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன் நிற்கிறாரு. பட் அப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த ஆண்மகன் யாருங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, தம்பி நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. உடனே அந்த நபர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. என்ன உங்களுக்கு தெரியலையாங்கிறாரு. உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க, இல்லப்பா உன்னை யாருன்னே தெரியல, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி நைட் 8 மணிக்கு வந்து வீட்டில் கதவை தட்டுறன்னு கேட்டதுக்கு, இப்போ என்னை திரும்ப நல்லா பாருங்க, என்ன தெரியலையா அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. எப்பா சத்தியமா சொல்றப்பா, உன்னை யாருன்னே தெரியல, நீயே சொல்லுப்பான்ங்கிறதுக்கு நான் வேற யாரும் இல்லைங்க, உங்களோட மருமகன் தான், உங்க பொண்ணை நான் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேங்கிறாரு.
உடனே இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பிகாஸ் இவங்க அந்த மணமகனை பார்த்ததில்ல, 4 வருஷம் ஆச்சு. அப்போ கூட இந்த பர்தா போட்டதுனால அந்த மணமகனை இதுக்கு முன்னாடி யாருமே இவங்க வீட்டில் பார்த்ததில்ல, இவங்களோட கணவர் தவிர. உடனே இவங்க அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு முதல் டைமாக தன்னோட மருமகனை ஆசையாக தன்னோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க தன்னோட பொண்ணுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்களும் ஓஹோ இவர் தான் நம்ம கணவரானு அவங்களும் பயங்கர ஜாலியாகிறாங்க. பிகாஸ் அவங்க கணவரோட முகத்தை அவங்களும் பார்த்ததில்ல, 4 வருஷம் கழிச்சு பார்க்கறதுல எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு நல்ல ஸ்பெஷலாக டின்னர்லாம் பண்ணி தராங்க. இப்படியே நைட்டு 10 மணி ஆயிடுது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேலை நிமித்தமாக அந்த பக்கம் வந்தேன், ஸோ ஜஸ்ட் உங்கள் வீடை கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, சரி என்னோட மனைவியை நான் பார்த்தே பல வருடங்கள் ஆச்சேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாரு. சரி சூப்பர் சந்தோஷம், இப்போ நான் கிளம்புறேங்கிற மாதிரி அந்த மருமகன் சொல்கிறாரு. அப்போ அந்த மாமியார் என்ன சொல்கிறாங்க, நைட்டு ஏற்கனவே 10-10:30 ஆச்சு, ஊரே அப்படியே அடங்கி போயிருக்கு, இப்போ நீங்கள் வெளியில் தனியாக போகிறது சேஃப்டி இல்லை, ஒரு இரவு இங்கே தங்கிட்டு போங்கங்கிற மாதிரி இந்த மாமியார் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் தனியாக ஒரு ரூம் இருக்குது, உங்களுக்கு நான் பக்காவாக ஒரு கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு தன்னோட மருமகனுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்போ தன்னோட மகள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, அதான் உன் கணவர் வந்துட்டாரே, நீ உன் கணவரோட போய் அந்த ரூமில் தங்கிக்கோங்கிறாங்க. ஸோ திருமணம் முடிஞ்சவனே இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ முதல் டைம் ஒரு கணவனும் மனைவியும் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ஆப்வியஸ்லி இதுதான் அவங்களுக்கு முதல் இரவு. இது பிளான் பண்ணது கிடையாது, அது கானாங்கிற அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும். பட் இவர் அந்த மருமகன் எதேசியாக வந்ததுனால இப்போ அந்த ரூமுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே நைட்டு ஃபுல்லாக போயிடுது. காலையில் இந்த மாமியாரும் ரொம்ப பரபரப்பாக எழுந்திக்கிறாங்க. பிகாஸ் தன்னோட மருமகனுக்கு நல்லா ஸ்பெஷலாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்ட்டு பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணை கூப்பிட்றாங்க, நீ போய் மருமகனை சாப்பிட கூட்டிகிட்டு வாமாங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரூமுக்குள்ளே போன பொண்ணுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. இப்போ அந்த ரூமுக்குள்ளே தன்னோட கணவரை காணோம். உடனே இந்த பெண் பதட்டமாகி தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சரிப்பா காலைல எந்திரிச்சிருப்பாருங்க, வாக்கிங் போயிருப்பாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு, வெயிட் பண்ணலாங்கிறாங்க. இப்படியே 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. வெளியில் போன மருமகன் திரும்பியே வரலை. அப்போ அவங்களுக்கு புரியல, சரி காலைல அவருக்கு எதாவது எமர்ஜென்சி ஒர்க்காக இருக்கும், கிளம்பி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது இந்த 17 வயசு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட மெதுவாக வந்து, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆங்ஸைட்டி வந்துச்சு, பொண்ணு என்ன சொல்ல போகிறான்னு. சரி சொல்லுமா அப்படின்னு கேட்டிருக்கு. நேற்று நைட்டு என் கணவர் கூட நான் ரூமில் தங்கியிருந்தேன்னா அப்போ எல்லா நகையும் போட்டு வர சொன்னார். பிகாஸ் இந்த பெண்ணோட திருமணத்துக்கு நிறைய நகை போட்டிருந்தாங்க, அந்த நகை எல்லாத்தையும் பீரோவில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த மருமகன் என்ன சொல்கிறாரு, தன்னோட மனைவி கிட்ட சொல்லி அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வா, எனக்கு அந்த நகையெல்லாம் உனக்கு போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி ஆசையாக இருக்குன்னு சொல்லி அந்த நகையை போட்டுட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி நகையெல்லாம் பார்த்துட்டே வந்தவர், என்ன இது ஃபுல்லாக சின்ன சின்ன நகையாக இருக்குது, நீ எவ்வளோ அழகான பெண்ணு, உனக்கு இந்த நகை சூட்டே ஆகலை, அதுவும் இப்போ நீ போட்டதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடலு, 4 வருஷம் ஆச்சு, இப்போ புதுசு புதுசாக எவ்வளோ மாடல் வந்திருக்கு, நீ ஒன்று பண்ணு, இந்த நகைகள் எல்லாத்தையும் என்கிட்ட கலட்டி கொடு, இதை எல்லாத்தையும் மாற்றி உனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது புது நகையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பெண்மணியும் தன்னோட கணவர்கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த நகையெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கணவரையும் காணும், இந்த நகையையும் காணும். இப்போ இந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணியோட அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வருது. அப்படி இருந்தாலும் அவங்களை எப்படி சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னா, சரி தன்னோட மருமகன் தான் வந்தார், அவருக்கு இல்லாத நகையா, அவருக்கு சொந்தமான நகை தானே, அது கூட தன்னோட பொண்ணுக்கு இன்னும் ஸ்பெஷலாக லேட்டஸ்டான மாடலில் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தானே எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதனால் கொண்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டுறாங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் உருண்டு ஓடி போகுது. வேலைக்கு போன வெளியூருக்கு வேலைக்கு போன இந்த பெண்ணோட கணவர் திரும்பி வர்றாரு. அப்படி திரும்பி வரும்போது கூட 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகனை கூட்டிட்டு வராரு. உடனே இவர் தன்னோட கணவரை பார்த்து அவங்க மனைவியும் பேசுறாங்க, என்னங்க புதுசா யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இவர் தெரில, இல்லையே எனக்கு தெரில, இவர் தாம்மா நம்ம மருமகன், 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம்ல, அப்போ நீங்களாம் பர்தா போட்டிருந்தனால பார்த்துருக்க மாட்டீங்க, இவர் தான் நம்ம மருமகன், நம்ம பொண்ணுக்கு இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல விட்டு இந்த அம்மாவுக்கு பாருங்க தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு செகண்ட் அவங்களோட ஹார்ட்டு நின்று போற மாதிரி ஒரு பதட்டம். இப்போ இவன் தான் உண்மையான மருமகன்னா, அப்போ 4 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு, ஒரு நைட்டு ஃபுல்லாக தன்னோட பொண்ணோட ரூமில் தங்கியிருந்தானே அவன் யாரு, தன்னோட பொண்ணுக்கிட்ட நகையெல்லாம் வாங்கிட்டு போனானே அப்போ அவன் யாருங்கிற கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. பட் இவங்களோட பதட்டத்தை தன்னோட மருமகன் முன்னாடி காமிச்சிக்கல. அதே டயத்தில் அவங்க பொண்ணும் இப்போ ரூமில் இருக்காங்க, அவங்கள வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ மருமகனை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. அவருக்கு ஏதாவது சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஒரு 1 hour இருக்காரு. சரிங்க நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த மனைவி பதட்டமாகி தன்னோட கணவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி 4 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தான்,
இப்போ இவன் தான் உண்மையான மருமகன் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அவன் யாருன்னு எனக்கு தெரியல, நகையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், தன்னோட பொண்ணு கூட விட ஒரு முழு நைட்டு தங்கி இருக்கான்னு சொல்லி இப்போ 2 பேரும் பயங்கரமா பதட்டமாயிறாங்க. அப்போ முதல்ல வந்தவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் உண்மையான மருமகன் கிடையாது. அவன் கூட போய் தன்னோட பொண்ணு ஒரு முழு இரவும் தங்கி இருக்காளே, அவன் கூட முதல் இரவுலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 2 பேருக்கு பதட்டமாயிடுச்சு. நகையும் காணாம போச்சு. இப்போ இது வெளியில சொன்னா பயங்கர அசிங்கம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கிராமத்துல இந்த ஈவெண்ட்டை போய் வெளியில சொன்னா என்ன சொல்லுவாங்க? நகை போனது கூட ரெண்டாவது, பொண்ணோட மானம் போச்சு, இனிமேல் அந்த பொண்ணு வாழ போற இடத்துல எப்படி கணவர் ஏத்துப்பான்? இந்த உண்மை தெரிஞ்ச எந்த கணவனாவது ஏத்துப்பானா? வேற யாரு கூடயாவது முதலிரவு முடிஞ்சு போச்சு, எனக்கு இந்த பொண்ணு வேணாம்னு அவன் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கணவன் மனைவி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் பேச வேணாம், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததாகவே இருக்க வேணாம், நகை போனால் போயிட்டு போகுது, நம்ம திரும்ப சம்பாரிச்சுக்கலாம், மானம் போனால் திரும்ப வராதுன்னு இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த ஈவெண்ட்டை நம்ம ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம், இனிமேல் யாருக்கிட்டையும் இதை பற்றி ஒரு வார்த்தை பேச வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்மருங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய வில்லேஜஸ் இருக்கு. பக்கத்து வில்லேஜில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத கேள்விப்படுறாங்க. யாருமே போலீஸ் கிட்ட போய் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்படி காத்து வாக்கில் ஒருத்தவங்க மூலமா என்ன மாதிரி தகவல் வருதுன்னா, இதே மாதிரி ஒரு நபர் இதே மாதிரி சைல்டு மேரேஜ் பண்ண ஒரு வீட்டுக்கு அந்த பொண்ணு கானா ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கணவர்னு சொல்லி உள்ள வந்திருக்கான், அந்த பொண்ணு கூட முழு இரவும் தங்கியிருக்கான், இதே மாதிரி நகையை மாற்றி தரேன்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட்டையும் தன்னோட வீட்டில் நடந்த இன்சிடென்ட்டையும் இவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த மாதிரி சிறுமிகள் திருமண வாழ்க்கையில அவங்க கானா ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த பெண்கள் கிட்ட வீட்டில் வந்து தங்கி முதலிரவு கொண்டாடிட்டு அவங்க நகையே திருடிட்டு போற ஒரு வித்தியாசமான கிரிமினல் இந்த ஏரியாவில் சுத்திட்டு இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியுது. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல பாதிக்கப்பட்ட யாருமே அஃபிஷியலாக போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் அவங்க குடும்பம் மானம் போயிருங்கிறதுனால இந்த தம்பதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மட்டுமல்ல அந்த இன்னொரு ஃபேமிலி மட்டுமல்ல, இந்த மாதிரி எத்தனை ஃபேமிலி இந்த வில்லேஜிலலாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் யாருமே வெளியில் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிரைமை பண்ண அந்த நபரும் இதை பற்றி யாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு தொடர்ந்து சுற்றி இருக்கிற கிராமங்களில் அடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துட்டு இருக்கு. பட் இந்த டைட்டில் தான் இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் நிகழ ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆனாங்களே அந்த 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு முதல் நாள் வந்தவன் தான் தன்னோட கணவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது உண்மையான கணவனை அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தது இந்த பெண்ணுக்கு தெரியாது, அப்போ ரூமுக்குள்ள இருந்தாங்க. இப்போ இன்னொரு நாள் அந்த உண்மையான கணவர் இவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்போ இந்த பொண்ணோட அம்மா அப்பா இல்லைன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன நினைச்சிருச்சுன்னா, முதல் டைம் தன்னோட வீட்டுக்கு வந்து முழு இரவும் தான் கூட தங்கி முதல் இரவை கொண்டாடிட்டு தான் கிட்ட நகையை வாங்கிட்டு போன அந்த நபர் தான் இந்த நபர்னு நினைச்சிருக்காங்க. அப்ப கேஷுவலா இந்த உண்மையான கணவர் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு ஓகே நைட்டு தங்குனீங்களே, காலையில நகையை வாங்கிட்டு போனீங்களே, என்னாச்சு நகையை அதுக்கப்புறம் மாத்தி தரேன்னு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லப்போ இப்போ இது உண்மையான கணவருக்கு என்னமா சொல்கிறேன், நான் எப்பமா வந்து தங்குனேன், எப்போ நகையை வாங்கிட்டு போனேங்கிறாரு. இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்தீங்கல்ல, ஃபுல் நைட்டு தங்குனீங்களே, நான் எல்லா நகையும் பேக் பண்ணி கொடுத்தேன்லங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்போ தான் அந்த உண்மையான கணவருக்கு தெரியுது, இந்த பெண்ணோட கணவர்னு சொல்லிட்டு தவறான ஒரு நபர் வந்து தன்னோட மனைவிக்கோட தங்கி நகையை திருடிட்டு போயிருக்கான்னு அவருக்கு தெரியுது. இப்போ உண்மையான கணவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ மாமனாரும் மாமியாரும் வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கெட்டு போயிட்டா, இனிமேல் அவள் கூட என்னால் வாழ முடியாது, நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பையன் கிளம்பிடுவான்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் கொஞ்சம் படித்த பையனா மெச்சூரிட்டியான அந்த பையனாக இருந்தானான்னு தெரியல, அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம வீடு மட்டுமல்ல, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒரு நபர் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்து நகையெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. அவன் ஏன் இந்த கிரைமை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானா, நீங்கள் யாருமே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்ம போய் கொடுப்போம், நம்ம ஆரம்பித்து வைப்போங்கிற மாதிரி இந்த பையன் சொல்கிறான். ஓகே, இது வந்து அந்த பையனோட கணவனோட பெருந்தன்மையை காட்டுது. பட் இப்போ அந்த மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்கள் பெருந்தன்மையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பட் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், என்னோட பொண்ணு கூட இன்னொரு 3வது நபர் வந்து தவறாக நடந்துட்டு போயிட்டான்னு ஊர் ஃபுல்லாக பேசுவாங்க மாப்பிள்ள, நாளைக்கு உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அந்த கணவன்
மாமனார் மாமியார் எல்லாம் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, நம்ம ஸ்டில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பட் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் ஏமாற்றி என் மருமக மாதிரி நகையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட முழு இரவு உங்கள் பொண்ணு தங்கியிருந்தாங்கிற தகவலை சொல்ல வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணவிட்டு இது ஒரு பக்காவான டீலாக இருக்குது. அதனால் இதை பற்றி முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 2 நாள்லயே பாதிக்கப்பட்ட இன்னொரு குடும்ப உறவும் இதே மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படி இவங்க நகையை மட்டும் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தங்கனா என் பொண்ணோட ஒரு நைட்டு ஃபுல்லா இருந்தா அப்படிங்கிற எந்த தகவலையும் கொடுக்கல. ஸோ இவங்க 2 பேரும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து அந்த சுத்தி இருக்க கிராமத்தில் இருக்க பல பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யாருமே தான் பொண்ணுகிட்ட தவறா நடந்தாங்கிற அந்த வார்த்தையை மட்டும் விடல. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த நபரை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸுக்கு என்னதான் இவன் வீட்டுக்கு வந்து பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு போனாங்கிறது தெரிஞ்சா கூட இவங்க அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அவனை பிடிச்சா கூட வெறும் திருட்டு வழக்கில் மட்டும்தான் அவன் மேல பதிவு பண்ண முடியும். இப்போ போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கிராமத்துல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் தகவல் சொல்றாரு. சார், எங்க கிராமத்துல ஒருத்தன் சந்தேகப்படும்படியா சுத்திட்டு இருக்கான் சார். அவனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். ஏதோ ஒரு கேள்வி கேட்டா முன்னுக்கு பின் முறலா பைத்தியக்கார மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த நபரை கூப்பிட்டு விசாரணை பண்ணலான்னு இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. பட் அவங்கிட்ட போலீஸ் கொஞ்ச நேரம் பேசும்போதே தெரியுது இவன் தான் இந்த மாதிரி கணவருங்கிற போர்வையில நிறைய பெண்களோட வந்து தங்கி நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டு இருக்கான்னு தெரிய வருது. இப்போ போலீஸ் அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் அடிச்சு நிமித்தி விசாரிக்கும் போது அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். சார், நான் தான் சார் இந்த மாதிரி கணவர்னு சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணுங்க அந்த கானாங்கிற ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நகையெல்லாம் நான் திருடிட்டு வந்தேன் சார்னு இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இப்போ போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருமே இவங்க மேல தான் பெண் கிட்ட தவறா நடந்தாங்கிற கம்ப்ளைண்ட கொடுக்கல. எல்லாருமே திருட்டு வழக்கு தான் பதிவு செஞ்சதுனால இவனுக்கு குறைவான ஒரு தண்டனை கிடைக்குது. அதுவும் ஜெயில போய் நன்னடத்தையோட இருந்த காரணத்தினால சிறிது காலத்திலேயே இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறான். இப்போ போலீஸ் இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்ச அந்த நபரோட பேரு ஜியாராம் ஜேட். ஸோ இவனுக்கு வந்து ஒரு 30-32 வயசு இருக்கு. இவனை ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இப்போ இவனை பற்றி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ந்தான். ஸோ சரியான பேக்ரவுண்டே கிடையாது, வேலையும் கிடையாது. ஸோ இவன் இந்த கிரிமினல். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவனுக்கு பெரிய லெவலில் தண்டனை வாங்கி கொடுக்கும்ல இந்த ஜியாராம்ங்கிற நபரை வெளியில் விட்டுறாங்க. ஜென்ரலாக ஒரு சீரியல் கில்லரோ இல்லைன்னா நம்ம எந்த ஒரு கிரிமினலும் சரி ஒரு பெரிய குற்றம் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றத்துக்கு சரியான தண்டனை கிடைக்கலனா அந்த குற்றத்தை அவங்க திரும்ப பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதும்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ தூரம் பண்ணோம், போலீஸ் நம்மளை பிடிச்சாங்க, என்ன நடந்துச்சு, ஒரு 2-3 இயர்ஸ் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டுமேனே, நம்ம ஒன்று பண்ணுவோம், இனிமேல் ஏற்கனவே பண்ண ஏரியாவில் இந்த கிரைமை பண்ண வேணாம், இனிமேல் வேற ஏரியாவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த 10 வருஷம் தொடர்ந்து அதே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பல வில்லேஜில் இந்த மாதிரி கிரைம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளன்னு சொல்லி உள்ள போறது, அந்த பொண்ணு கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்குறது, காலையில் நகை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுது. ஸோ அந்த குடும்ப உறவுகள் மானம் போச்சுன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை. இப்படியே 10 வருஷம் போது திரும்ப ஒரு தடவை அவனை அரெஸ்ட் பண்றாங்க. பட் அப்பவும் எந்த குடும்பமுமே தான் பெண் கிட்ட தவறா நடந்துட்டாங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றதுக்கு யாருமே ரெடியா இல்லை. இன் கேஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருந்தா அவனை உண்மையிலேயே ஒரு 20-25 வருஷம் ஜெயிலில் தள்ளிருக்கலாம். பட் யாருமே வரலையே. இவன் திரும்ப 2வது ஒருக்கு அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு குறைவான தண்டனையில வெளியில விட்டுறாங்க. ஈவன் தொடர்ந்து அடுத்த 10 வருஷமும் இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்றான். இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போறான், பின்தங்கிய கிராமம், சைல்டு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் பண்ணக்கப்புறம் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கானா ஃபங்க்ஷனுக்கு வெயிட் பண்றாங்க. உள்ள போறான், அந்த பெண்களோட முதலிரவை முடிக்கிறான், நகை எடுத்துட்டு வந்துடுறான். இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 1981ஆம் வருஷம் இவன் ஆரம்பிச்ச அந்த கிரைம் கிட்டத்தட்ட 32 வருடங்கள் நடக்குது. ஃபைனலா 2013ஆம் வருஷம் தான் ஒருத்தவங்க துணிஞ்சு இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவனை அரெஸ்ட் பண்றாங்க. பட் அப்பவும் திரும்பவும் இதே நகை கம்ப்ளைண்ட் தான் அரெஸ்ட் பண்றாங்க, வெளியில விடுறாங்க. பட் இந்த 2013ஆம் வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு என்ன நடக்குதுன்னா, இவனோட உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உடல்நிலை சரியில்லாம இவன் திருமணமும் பண்ணிக்கல. வீட்டில் தனியா இருக்கும்போது தனிமையில கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவனோட உடல் உறுப்புகள்லாம் ஃபெயிலியர் ஆகி ஃபைனலா 2016ஆம் வருஷம் இவன் மரணம் அடைஞ்சிடறான். பட் இவன் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிரைம் ஸ்டாப் ஆயிருது. பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இந்த 81ஆம் வருஷத்துல இருந்து 2013ஆம் வருஷம் வரைக்கும் மொத்தம் 55 கேஸ் இவன் மேல போலீஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த 55 கேஸ்ல
18 கேஸுக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கு. அந்த 18 கேஸ்ல தான் இவன் குற்றவாளி நிரூபிச்சு இவனுக்கு தண்டனை தர்றாங்க, திருட்டுக்கு தண்டனை தராங்க, 2 வருஷத்துல வெளியில வந்துடுறான். பட் ஆக்சுவலா இவன் இந்த மாதிரி ஏமாத்தின பெண்களோட கவுண்ட் என்னன்னு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மொத்தம் 250 பெண்கள் கிட்ட இந்த மாதிரி தவறா நடந்திருக்கான். தட் மீன்ஸ் 250 பெண்களோட அவன் முதலிரவு கொண்டாடி இருக்கான். அந்த 250 பெண்களோட நகைகளையும் திருடி இருக்கான். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இவ்வளோ நகை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் தான் ஒரு வேலைக்கும் போகிறதில்ல. இந்த நகையெல்லாம் திருட வேண்டியது, சிட்டியில் போய் விற்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதில் வர்ற காசை வச்சு சுகபோகமாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது. எப்போ அந்த பணம் தீருதோ இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியது, அதுக்கப்புறம் அங்கே இதே மாதிரி பணத்தை திருட வேண்டியது, முதலிரவு கொண்டாட வேண்டியது, வந்துட வேண்டியது. பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், எப்படி ஒருத்தனால 30 வருஷம் இந்த கிரைமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது? ஓகே, இப்போ நம்ம மானம் போயிருன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பட் அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தன் மருமகன் வரும்போது யாராவது ஒருத்தர் கூடயா விவரமாக சுதாரித்து கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். பட் அங்கே தான் ஜெயராம் அப்படிங்கிற இந்த நபரோட மாஸ்டர் மைண்டை நம்மளை புரிஞ்சுக்கணும். அவன் போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, அந்த கிராமத்தில் நடக்கிற நிறைய திருமணங்கள் அட்டன் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி குழந்தைகள் திருமணம் நடக்குது, அந்த குழந்தைகள் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கானாங்கிற செரிமனி நடக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்ணும் தன்னோட கணவனை பார்த்ததில்ல, ஈவன் அந்த மாமியாரும் மருமகனை பார்த்ததில்ல, ஈவன் அந்த பெண் வீட்டில் இருக்க எந்த பெண்ணுமே இந்த திருமணமான மாப்பிள்ளையை பார்க்கறதில்ல. ஸோ யார் அந்த மாப்பிள்ளையை அடையாளம் தெரியும்னா அந்த பெண்ணோட அப்பாவும் அவங்க வீட்டு சைடு இருக்க ஆண்கள் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் இவன் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ணக்கூடாது? அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சிறுமிக்கு திருமணம் ஆகி அந்த சிறுமி வீட்டுக்கு போயிடறாங்க. அவங்க ஓரளவு பருவம் எய்தி தன்னோட கணவரை போய் சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க பெண்கள் வீடெலாம் அவன் எப்படி ஏரியாவை அவங்க வீடை செலக்ட் பண்ணுறான்னா செக்யூர்டு ஏரியா, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற சில வீடுகளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, ஈஸியாக ஏமாற்றலாம். அதுவும் அந்த கிராமத்தில் பாதி நேரம் கரண்ட் இருக்காது. ஸோ இருட்டில் போய் நின்னா நம்ம நம்பிடுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் சடனாக போனால் அந்த வீட்டில் இருக்க ஆண்மங்களுக்கு தன அடையாளம் தெரியும்னு தெரியும். ஸோ இவன் பல நாள் ஒரு வீட்டை நோட்டமிட வேண்டியது, சும்மா எடுத்தமா கௌத்தமான ஒரு வீட்டுக்குள்ள போகிறதில்ல, மினிமம் 1 வீக்காவது அந்த வீட்டை நோட்டமிட வேண்டியது. அந்த வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, அந்த ஆண்கள் வெளியில் போனால் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை எந்த வீட்டில் இருக்க ஆண்கள் வெளியில் வேலை நிமித்தமாக போயிட்டு முழு இரவும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடெல்லாம் அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஸோ ஓகே, இப்போ இந்த வீட்டில் ஆண்கள் வரலைன்னா இப்போ இந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு நம்மளை அடையாளம் தெரியாது, நான் தான் மருமகன் சொன்னால் நம்பிடுவாங்கன்னு சொல்லி தான் இவன் உள்ளே போயிருக்கான். ஸோ உள்ளே போய் அந்த பெண்களை ஏமாற்றி அதுக்கப்புறம் நகையும் ஏமாற்றிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக போலீஸ் சொல்கிற ரெக்கார்டு என்னன்னா 55, ஸோ இவன் சொன்னது 250. பட் உண்மையிலேயே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இவன் இந்த மாதிரி எத்தனை பெண்கள் கிட்ட முதலிரவு கொண்டானான்னு தெரியாது, எவ்வளவு பெண்கள் கிட்ட நகையை ஏமாத்தினான்னு தெரியாது, எவ்வளவு ஃபேமிலி அவமானப்பட்டு இதை பற்றி வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ ஃபைனலாக இவனோட மரணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரைம் அந்த ஏரியால கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா கிரைமுக்குமே ரூட் காஸ்னு ஒன்று இருக்கும். இதில் ரூட் காஸ்னா என்ன? குழந்தைகள் திருமணம். ஆப்வியஸ்லி 12-13 வயசில் ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணுறதே தப்பு. ப்ளஸ் அந்த கிராமத்து மக்களுக்கு படிப்பறிவு இல்லாத அவங்களோட அறியாமை. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இவன் இவ்வளோ கிரைமையும் பண்ணியிருக்கான். பட் இவன் இந்த கிரைமில் பண்ண வித்தியாசமான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, ஈவன் பெரிய பெரிய சீரியல் கில்லர் கூட இதை பண்ணதில்லை. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, திருடனுக்கு தேள் கொட்டினா அப்படியே அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இவங்க என்ன பண்ணால் நம்மளை போலீஸ் கிட்ட போய் மாட்டி கொடுக்க மாட்டாங்க. இவன் போய் நகையை மட்டும் ஏமாத்திட்டு வந்திருக்கலாம், அப்படி பண்ணால் போலீஸ் கிட்ட போவாங்கல்ல. இப்போ அவங்க பெண்கிட்டையும் முதலிரவை கொண்டாடிட்டு வந்துட்டா யாராவது போலீஸ் கிட்ட போவாங்களா? தன்னோட குடும்பத்துக்கே அவமானம் வந்துருன்னு சொல்லி யாருமே போக மாட்டாங்கல்ல. இதுதான் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிமோட ஃபேமிலியை சைக்காலஜிக்கலாக மேனிப்புலேஷன் பண்ணுறது. அதை உண்மையிலேயே இவன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான். பட் இவன் என்னதான் சைக்காலஜிக்கலாக மேனிப்புலேட் பண்ணியிருக்கணும். பட் இன்னுமே எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, முகம் தெரியாத ஒரு நபர் இருக்கான், அவன் தான் மருமகன் சொல்கிறான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொண்ணோட ஒரே ரூமில் தங்க வச்சு நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே, அந்த கிராமத்து மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளவு அறியாமையாகவும் எவ்வளவு இயலாமையாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ பொள்ளாச்சி கேஸில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பட் அதில் வந்து அதில் அந்த பொண்ணுங்களோட வீடியோவை தவறாக எடுத்து வச்சுட்டு அவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது. பட் 2 விஷயம் இருக்குது. பிளாக்மெயிலுக்கும் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷனும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். பிளாக்மெயிலில் என்ன வரும்னா ஃபியர் வரும். பட் இந்த பக்கம் இந்த சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் என்ன வரும்னா எமோஷன் வரும். இந்த பொள்ளாச்சி கேஸில் 2மே இருந்திருக்கு. ஃபியர் அப்படிங்கிற ஃபேக்டர் என்ன,
அவன் நம்மளோட வீடியோவை இன்டர்நெட்ல விட்டுருவானா அப்படிங்கறதான் ஒரு ஃபியர். பட் எமோஷன்ஸ் என்ன, அப்படி ஒரு வீடியோ வெளியில போச்சுன்னா தன்னோட குடும்பத்தோட மானமே போயிருமே, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான். அந்த எமோஷனல், அந்த சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷனால தான் பொள்ளாச்சி கேஸ்ல இந்த கேஸ் பல நாள் நடந்து கூட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுலயும் ஒரு பொண்ணு போய் ஒரே ஒரு பொண்ணு கொடுத்த தைரியமான கம்ப்ளைண்ட்னால தான் அதுக்கப்புறம் அந்த கேஸ் வெளியில வந்து பூதாகரமாகி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன்ல எவ்வளவோ விக்டிமை மேனிபுலேட் பண்ணி அவங்களே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண கேசஸ் கூட நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேஸ் உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் அந்த பெண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்க. கணவன் ஒருத்தன் வந்தான், அவங்ககிட்ட தன்னோட கற்பையும் பறி கொடுத்துட்டு நகையும் பறி கொடுத்துட்டு அது எவனோ ஒரு கிரிமினல் தெரியும் போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். உண்மையிலே இது ஒரு ரொம்ப சேடான இன்சிடென்ட் தான். பட் ஈவன் நான் ஒரு ஆர்டிக்கிள் கூட படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராமத்து மக்களுக்கே இது ரொம்ப ஒரு மீள முடியாத ஒரு துயரம் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஈவன் இப்போ கூட போய் இந்த இன்சிடென்ட் பற்றி கேட்டால் யாருமே அதை பேசுறது கூட ரெடியாக இல்லையா. அந்த அளவுக்கு இந்த கிரைம் அந்த மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. பட் எல்லா கெட்ட விஷயத்திலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல. பட் இவன் என்னதான் 250 பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சா கூட இவன் பண்ண உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா, யாரையுமே கொலை பண்ணலை, ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணலை, எந்த பெண்ணையும் கொலை பண்ணலை. ஒரு கிரைம், அந்த மாதிரி ஒரு கொடூரமான கிரைம் நடக்கல. அந்த பெண்கிட்ட தவறாக நடந்து நகையை எடுத்துகிட்டு போனோம், சரி, யாருமே ஹார்ம் பண்ணலை. ராஜஸ்தானில் சுற்றி இருக்கிற வில்லேஜில் நடந்த இந்த வித்தியாசமான ஒரு கிரைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.